الحمد لله رب العالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال الله صلى الله عليه وسلم: فإن أصدق الحديث كتاب الله، وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. أما بعد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இந்த இடத்தில் நேரகாலத்தோடு வந்து அமர்ந்து கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் கிருபையும் பரக்கத்தும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று வேண்டிக் கொண்டவனாக, இந்த கிருபையையும் இந்த சாந்தியையும் இந்த பரக்கத்தையும் அடையாமல் இந்த ஜும்ஆவுக்கு நேரகாலத்தோடு சமூகம் அளிக்காமல் இருக்கக்கூடியவர்களுக்கு எதிர்வருகின்ற காலப்பகுதிகளில் இது போன்ற உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை அல்லாஹ் அவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டவனாக, அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாராந்தம் ஏதோ ஒரு அடிப்படையில் ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் வாராந்தம் இந்த ஹுத்பா பிரசங்கங்களிலே உரையாற்றக்கூடிய விடயங்களை கேட்டு செவிமடுத்து எங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக நானும் நீங்களும் இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைய ஹுத்பா பிரசங்கமாக எங்களுடைய சமூகத்துக்கு ஒரு சவாலாக இருக்கக்கூடிய எந்த ஒரு சமூகமாக இருந்தாலும் சரி, பாடசாலை சமூகமாக இருந்தாலும், அதுபோன்று ஒரு ஊரினுடைய கட்டுப்பாட்டினுடைய ஒரு சமூகமாக இருந்தாலும், அந்த சமூகத்துக்கு மிகவும் சவாலாக இருக்கக்கூடியவர்கள் தற்காலத்திலே இருக்கக்கூடிய இளைஞர்களாக இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் இளைஞர்கள் என்பவர்கள் யார்? இந்த இளைஞர்களுடைய நிலை இப்போது எவ்வாறு இருக்கின்றது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்பார்த்த அந்த இளைஞர் சமூகம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு சில விடயங்களை உங்களுக்கு ஞாபகமூட்டலாம் என நினைக்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு சமூகம் என்று இருந்தால் அது இஸ்லாமிய சமூகமாக இருக்கட்டும் அல்லது வேறு ஒரு சமூகமாக இருக்கட்டும், எந்த ஒரு சமூகமாக இருந்தாலும் அந்த சமூகத்தினுடைய அந்த படித்தரங்கள் பார்க்கப்படுவது என்பது, உற்று நோக்கப்படுவது என்பது இளைஞர்களை அடிப்படையாக வைத்து, எல்லா சமூகத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, கல்வி அறிவை எடுத்துக்கொண்டாலும் இளைஞர்களை அடிப்படையாக வைத்து வரும். அதுபோன்று யுத்தம் சம்பந்தமான விடயங்களாக இருந்தாலும் சரி, அது இளைஞர்களை அடிப்படையாக வைத்து வரும். அல்லது இன்னொரு ஏராளமான விடயங்களை எடுத்தாலும் சரி, அது இளைஞர்களை அடிப்படையாக வைத்து ஒரு சமூகம் மற்ற ஒரு சமூகத்துடன் பார்க்கப்படுகின்ற ஒரு நிலை இருக்கின்றது. அந்த அடிப்படையில் எங்களுடைய சமுதாயமானது, இந்த இஸ்லாமிய சமூகமானது தற்காலத்திலே மற்றவர்களால் ஒரு பின்னிலைக்கு போய்கொண்டிருக்கின்ற என்று சொன்னால் எங்களுடைய இளைஞர்களுடைய விடயம் அந்த அளவுக்கு இருக்கின்றது. அந்த அடிப்படையில் ஒரு இளைஞர் சமுதாயத்தை நாம் 3 விதமாக எடுத்து நோக்கலாம். இப்போது இருக்கின்ற இளைஞர்களை 3 வகையாக பிரிக்கலாம். முதலாவது, தான் மார்க்க அறிவை பெற்று நல்ல ஒழுக்கமுள்ள ஒரு இளைஞனாக இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் சமுதாயம் இருக்கின்றது, அல்ஹம்துலில்லாஹ். அதுபோன்று இரண்டாவதாக, மார்க்க அறிவு என்பது ஒரு இளைஞனுக்கு கிடையாது, ஆனால் அவன் சமூகத்தில் ஒரு நல்ல நிலையில் இருப்பான். மார்க்கம் கிடையாது, ஆனால் கெட்ட பண்புகள் இருக்காது அவனிடம், இன்னொரு நல்ல விடயங்களை பொதித்து கொண்டிருப்பான், ஆனால் மார்க்கம் கிடையாது. இவ்வாறுபட்ட இரண்டாவது வகையினரும் இருக்கின்றார்கள். அதுபோன்று மூன்றாவதாக ஒரு இளைஞர் சமூகம் இருக்கின்றது. அவர்களிடம் மார்க்க அறிவும் கிடையாது, இன்னொரு ஒழுக்க விழுமியங்களும் கிடையாது, ஆனால் அவர்கள் சமூகத்தில் கெட்ட விடயங்களை செய்து கொண்டு கெட்ட அடிப்படையில் அவர்களுடைய வாழ்க்கையை ஆக்கிக் கொள்வார்கள்.
இந்த இரண்டு முன் சென்ற அந்த இரண்டு வகையினரும் இந்த சமூகத்துக்கு டேஞ்சரானாக்கள் இல்லை. ஆனால் மூன்றாவதாக கூறப்பட்ட அந்த வகையினர் இந்த சமூகத்துக்கும் டேஞ்சரானாக்கள், அதுபோல அவர்களுக்கே அவர்கள் டேஞ்சரானவர்கள். இந்த மூன்றாவது சமுதாயத்தினரை, இந்த மூன்றாவது வகையினரை நாங்கள் சரிபடுத்தாமல் விட்டால் இவர்கள் என்ன செய்து விடுவார்கள்? இந்த இரண்டாவது வகையில் இருக்கக்கூடிய இந்த இளைஞர்களை, மார்க்க அறிவில்லாமல் இருக்கக்கூடிய நல்ல ஒழுக்கமுள்ள இளைஞர்களை கூட இவர்கள் என்ன செய்து விடுவார்கள்? வழிகெடுத்து விடுவார்கள். என்னென்று சொன்னால், அல்லாஹ்விடம் ஷைத்தான் என்ன செய்கின்றான்? சண்டை பிடித்துக் கொண்டு அவன் வழிகேட்டில் இருந்து கொண்டு வருகின்றவன் அல்லாஹ்விடம் ஒரு சவால் விட்டு வருகின்றான். நான் உலகத்துக்கு சென்று உன்னுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை நான் என்ன செய்வேன்? வழிகெடுப்பேன். அவர்கள் எந்த அளவுக்கு செல்லிவிட்டு வருகின்றான் என்று சொன்னால், அவர்களை நான் உனது சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்கள், உன்னை பின்பற்றக்கூடியவர்கள் அல்லாத அனைவரையும் நான் என்ன செய்து விடுவேன்? வழிகெடுத்து விடுவேன் என்று அல்லாஹ்விடம் சவால் விட்டு வருகின்றான். அதற்காகத்தான் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், நீங்கள் என்ன செய்யாதீர்கள்? நீங்கள் அந்த ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை அறவே பின்பற்றாதீர்கள். அவன் உங்களுக்கு பகிரங்கமான ஒரு என்ன செய்யக்கூடியவன், வழிகெடுக்கக்கூடியவன் என்பதை அல்லாஹ் என்ன செய்கின்றான்? குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இளைஞர்கள் என்று சொல்பவர்கள் எங்களுடைய சமுதாயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று வழிகாட்டினார்கள் என்று சொன்னார். அந்த சஹாபாக்கள் ஏராளமானவர்களுடைய வரலாறுகளை நாம் படித்திருக்கின்றோம். சஹாபாக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு இளைஞர்களாக என்ன செய்தார்கள்? வழிகாட்டி நல்ல முறையில் வளர்த்தார்கள். எப்படிப்பட்ட சமூகம்? இப்போ இருக்கின்ற இந்த கெட்ட அடிப்படையில் இருக்கின்ற இந்த சமூகம் போன்றல்ல, பாரதூரமான பாவங்களை சர்வசாதாரணமாக செய்த ஒரு சமூகம். ஜாஹிலியா காலத்தில் எப்படி இருந்தாங்க? விபச்சாரம் வீடுகளிலே என்ன செய்வார்கள்? இந்த வீட்டில் விபச்சாரம் இடம்பெறுகின்றது கொடியேற்றி வைத்து என்ன செய்வார்கள்? விபச்சாரம் செய்வார்கள். அதுபோன்று மதுபானங்களை எவ்வாறு குடிப்பார்கள்? விரல் விரலாக வீடுகளில் காய்ச்சி குடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். எல்லாத்துக்கும் இந்த இஸ்லாம் என்ன செஞ்சிச்சு? வந்தது, இஸ்லாம் வழிகாட்டியது. எல்லா விஷயங்களும் முற்று முழுதாக படிப்படியாக தவிர்க்கப்பட்டது. அந்த சமூகம் எவ்வாறு காணப்பட்டது? நாம் ஏராளமான வரலாறுகளை பார்க்கின்றோம். அதுபோன்றுதான் நமக்கு மிக முக்கியமான வரலாறாக ஒரு வாலிபர் இருந்தார். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எவ்வாறுபட்டவராக இருந்தார்? அந்த சமூகத்திற்கே சிம்ம சொப்பனமாக விளங்கினார். இத்தனைக்கும் ஒரு இளைஞர் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 13 வருடங்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் பிரச்சாரத்தை மேற்கொள்கின்றார்கள். கஷ்டத்துக்கு மேல கஷ்டம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போகின்றார்கள். மதீனாவிலே இருக்கக்கூடிய அன்சாரி தோழர்கள் அனைவரும் ரசூலுல்லாஹை வரவேற்கின்றார்கள் என்று சொன்னால், அதற்கு முன்னால் நடந்தது என்ன? ஒரு இளைஞருடைய அந்த முயற்சி. முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு செல்வதற்கு முன்பே அவர்களை அனுப்பி வைத்து விட்டார்கள். மதீனாவுக்கு நீங்கள் சென்று மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள், மார்க்கத்தை பரப்புங்கள் என்று அனுப்பிவிட்டார்கள். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவுக்கு சென்று ரசூலுல்லாஹ் செய்கின்ற மக்காவில் செய்கின்ற பணியை மதீனாவில் அவர்கள் என்ன செய்தார்கள்? செய்து கொண்டிருந்தார்கள், தாவா பணியை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வரும்போது அவர்களுக்கு எந்த ஏற்புகளும் அவர்களுக்கு இருக்கவில்லை. அவ்வாறு அந்த இதை செய்யக்கூடியவர், அதை செய்தவர் ஒரு இளைஞர். இவர்கள் நமக்கு என்ன செய்யணும்? முன்மாதிரியாக இருக்கணும். மாறாக நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இந்த இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த சஹாபாக்களை முன்மாதிரியாக எடுப்பது கிடையாது. அவர் மாத்திரமல்ல, ஏராளமான சஹாபாக்கள். ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த குர்ஆனை ஒன்று சேர்த்தவர். எங்களுடைய கைகளில் தவழ்கின்ற இந்த குர்ஆன் எங்களிடம் வந்து சேர்வதற்கு அடிப்படை காரணமாக இருந்த ஒரு நபித்தோழர்
ஒரு இளைஞர், மார்க்கத்தை தேடி தேடி படித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு சகோதரர் சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அவர்கள் பாரசீக நாட்டிலே இருந்து ஒவ்வொரு நாடாக ஒவ்வொரு மதத்தையும் கற்றுக்கொண்டு இஸ்லாத்தை தேடி வந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அமர்ந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அவர்களுடைய தோளில் கையை வைத்து குறிப்பிடுகின்றார்கள், சுரையா என்று சொல்லக்கூடிய நட்சத்திரத்திடம் மார்க்கம் இருந்தால் கூட இந்த நபித்தோழர் என்ன செய்வார், இந்த சகோதரர் மார்க்கத்தை கற்க சென்றிருப்பார். நட்சத்திர கோளிடம் இருந்தால் கூட மார்க்கத்தை தேடி இந்த இளைஞர் சென்றிருப்பார் என்று சொன்னால் அந்த இளைஞர்களிலே நமக்கு முன்மாதிரியாக இருக்கணும். அந்த இளைஞர்களுடைய வாழ்க்கையிலே நமக்கு முன்மாதிரியாக இருக்கணும். ஆனா எங்களுடைய சகோதரர்கள் எதை நோக்கி போய் கொண்டிருக்கின்றார்கள்? அவர்கள் மாத்திரமா ஏராளமான வரலாறுகளை குர்ஆனில் பார்க்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் கஹ்ஃபிலே குறிப்பிடுகின்றார், அந்த கஹ்ஃபாசிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் குர்ஆனிலே நடுவிலே இருக்கக்கூடிய சூரா. நாம் எல்லோருக்கும் தெரியும், கஹ்ஃபாசிகள் என்று படிக்கின்றோம், பார்க்கின்றோம். அந்த கஹ்ஃபாசிகள் இளைஞர்களாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு எத்தனையோ வருடங்களுக்கு முற்பட்டவர்கள் இளைஞர்களாக காணப்பட்டார்கள். அவர்கள் குர்ஆன் சுன்னாவை அல்லாஹ்வை அவர்கள் நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்வை அந்த சமூகத்துக்கு எத்திழைத்ததற்காக அவர்களை ஒரு சமூகமே விலக்கியது. ஒரு குகையில் இருந்தார்கள். குகைவாசிகளுடைய சம்பவம் எங்களுக்கு தெரியும். அவ்வாறுபட்ட அந்த குகைவாசிகள் இளைஞர்கள், அவர்கள் முன்மாதிரியாக இருக்கணும். ஆனால் எங்களுடைய சமூகம், எங்களுடைய இளைஞர்கள் தற்காலத்திலே ஒரு சமூகத்தினுடைய முதுகெலும்பாக இருக்கக்கூடியவர்கள் இப்போது எவ்வாறு காணப்படுகின்றார்கள்? இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் தற்காலத்திலே கல்வியில் வீழ்ச்சி. எங்களுடைய சமூகத்தில் எடுத்து பாருங்கள், எல்லா இடங்களிலும் பெண்கள் 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 என்று போகின்றார்கள். இளைஞர்கள் கல்வியிலே வீழ்ச்சி. கல்வியில விசேஷம் பாருங்க, ஏராளமான வீழ்ச்சி பாதையில் நம்முடைய இளைஞர் சமூகம் போய்கொண்டிருக்கிறது. இத்தனைக்கும் சமூகத்தின் அடிநாதங்கள். அவ்வாறுபட்டவர்கள் சமூக வலைத்தளம் என்று வரும்போது சமூக வலைத்தளத்தை சங்கியர்களாக காணப்படுகிற எத்தனையோ இளைஞர்களை பார்க்கின்றோம். கல்வி அறிவு இல்லை, மார்க்க அறிவு இல்லை. ஆனால் சமூக வலைத்தளத்தில் அவர்களை விட்டால் ஆட்கள் இல்லை. மற்றவர்களுடைய மானம் சர்வசாதாரணமாக பேசுவது, மற்றவர்களுடைய விடயங்கள் சர்வசாதாரணமாக கை போடுவது. எத்தனை இளைஞர்களை பார்க்கின்றோம். இதுவா நமக்கு முன்மாதிரிகள், இவைகளா நமக்கு முன்மாதிரிகள். இது மாத்திரமா? ஏராளமான விடயங்கள். அது மாத்திரமல்ல, நம்ம சமூகத்தை எடுத்துக்கொண்டா நம்முடைய சமூகம் இப்ப ஏராளமான அக்கரப்பத்து போலீஸ் ஸ்டேஷன் போய் பாருங்க, கேட்டு பாருங்க. போதை பிரிவுகளை இருக்கக்கூடியவர்களும் கதைத்து பாருங்க. நம்முடைய சமூகம், இஸ்லாமிய சமூகம், முஸ்லிம் பேர்தாங்கிகளாக இருக்கக்கூடியவர்கள் போதை பாவனையில் முன்னுரிமை காணப்படுகின்றோம். என்ன காரணம்? மார்க்கம் இல்லை. எந்த அளவுக்கு என்று சொன்னால் போதை பாவிப்பவர்களை தாண்டி ஏராளமான முஸ்லிம் இளைஞர்கள் போதையை விற்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். இஸ்லாத்திலே பிறந்து கொண்டு இஸ்லாத்திலே வளர்ந்து கொண்டு இதற்கு எதிரான ஒரு மதம் இந்த இஸ்லாமிய மதம். அதில் இருந்து கொண்டு செய்யக்கூடிய காரியங்களை பாருங்கள். ஒரு கேவலமான வேலை இல்லையா இது? இதை உழைத்துக் கொண்டு அந்த போதையை விற்றுக் கொண்டு அதில் வரக்கூடிய பணத்தை எடுத்துக்கொண்டு தனது சமூகத்திடமும் தனது குடும்பத்திடமும் தனது பிள்ளையிடமும் கொடுத்து அதை வளர்க்கக்கூடியவரும் ஒருத்தராக நான் இருந்தால் நான் எவ்வாறு மட்டும் ஒரு இளைஞனாக இருக்க முடியும்? எந்த நிலையில் எங்கள் சமூகம் இருக்கு பாருங்க. இதுவா நம்முடைய மார்க்கம் கற்றுத்தத்தை நமக்கு இல்லையே சகோதரர்களே. ஆனால் சர்வசாதாரணமாக இதை தவறென்று நினைக்காமலே ஏராளமானவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த உணவை உண்டு கொண்டு இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தினுடைய நிலை என்ன? அதை எப்பயாவது சிந்தித்திருக்கமா? நம்முடைய சமூகம் அப்படி வழிகட்டு போவது என்ன செய்யலாம் என்று எத்தனை பேர் சிந்தித்திருக்கோம்? நமக்கெல்லாம் என்ன, போதைக்காரன் பக்கத்துல போறதுக்கு பயம். சிலாக்களுக்கு என்ன, அவன் என்னையாவே செஞ்சுக்கு போகட்டும், பாவங்களை தடுக்கிறே இல்லை. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். நமக்கு தெரியும், பனு இஸ்ரவேலினுடைய சமூகத்தில் ஒரு சமூகம் என்ன இருந்துச்சு? சமைக்காம மீன் பிடிக்க வேணாண்டு
சட்டம் இருந்துச்சு, அவர்கள் பிடித்தார்கள். ஆனால் இன்னொரு சமூகம் அவர்களை தடை செய்து கொண்டிருந்தது, அவர்களை அவ்வாறு செய்ய வேண்டாம் என்று. ஆனால் அந்த சந்தர்ப்பத்திலே பக்கத்தில் இன்னொரு கூட்டம் இருந்து கொண்டு என்ன செய்தார்கள், அல்லாஹ் அவர்களுக்கு எப்படியோ என்ன செய்கிறான், தண்டனை வழங்கத்தானே போறான், அவர்கள் அழிக்கத்தானே போறான், உங்களுக்கு என்னத்துக்கு தேவையில்லாத வேலை. அல்லாஹ் சொல்றான், அந்த இரண்டு கூட்டத்துக்கும் நாங்க என்ன செய்தோம், பாவத்தை செய்தவர்களையும் என்ன செஞ்சோம் தண்டித்தோம், பாவத்தை தடுக்காமல் இருந்தவர்களையும் தண்டித்தோம் என்று குறிப்பிடுகின்றான். ஆனால் நாம் சர்வ சாதாரணமாக இதெல்லாம் என்ன விட்டுக்கொண்டிருக்க, என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் சொல்லுங்க பார்ப்போம் என்று சொல்லி போட்டு சட்டம் போடாம போயிட்டு அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படிப்பட்டவர்கள் தான் இந்த இளைஞர் சமூகத்தை அவர்களும் வழிகட்டு இந்த இளைஞர் சமூகத்தையும் முற்றுமுழுதாக வழிகெடுக்கக்கூடிய ஒரு விஷ கந்துக்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த போதை பாவனையாளர்கள். இவர்களையும் கண்டு இவர்களின் மூலமாக நம்முடைய சமூகத்துக்கு, இளைஞர் சமூகத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் பெறாமல் தடுப்பதற்குரிய நடவடிக்கைகளை ஈடுபட வேண்டும். அதுபோன்றுதான் ஏராளமான இளைஞர்கள் இப்போது என்ன, ஏராளமான இளைஞர்கள் தற்போது அவர்களுக்கு பகலெல்லாம் என்ன, பகல் இல்லை இரவுதான் அவங்களுக்கு பகல், இரவுலதான் என்ன செய்யற வெளியாகுற. முந்தியெல்லாம் ஒரு காலம் இருந்துச்சு, எப்படிப்பட்ட காலம் தெரியுமா? முந்தியெல்லாம் நாம் என்ன செய்வோம், ஒரு ஓஏஎல் படிக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்யும், ஸ்கூலுக்கு போகும், ஸ்கூல் முடிஞ்சு ஒரு 5 மணி வரை என்ன செய்யும், டியூஷன் நடக்கும், அல்லது 5:30 வரைக்கும் நடக்கும். நடந்த முடிய போய் என்ன செய்வோம், விளையாடுவோம், விளையாடி கொண்டு வந்து மகரிபோட வீட்டுக்குள்ள என்றாகிடுவோம். இதுதான் ஒரு 10-12 வருஷத்துக்கு போது நடந்த சம்பவங்கள். ஆனால் இப்ப எல்லாம் எப்படி நடக்குது தெரியுமா? இப்ப எல்லாம் பிள்ளைகளை என்ன செய்யற இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் படித்துக் கொண்டு பாடசாலைக்கு எப்ப போறான்னு தெரியா, போறானா போடலையும் தெரியா, ஆனா அவன் பாரட்டையும் தெரியா, எங்க போறான் என்ன செய்யறான் எதுவுமே பெற்றோர்களுக்கு தெரியாத ஒரு அவ்வளவான ஒரு நிலைக்கு எங்களுடைய சமூகம் தள்ளப்பட்டு இருக்கின்றது. நம்முடைய சமூகம் என்ன செய்யுது, இதை வானா ஏராளமானவர்கள் என்ன செய்யற ராவையில பிள்ளைகளுக்கு தூக்கம் இல்லை. இளைஞர்களை பத்தி என்ன செய்யறான், ராவையில என்ன செய்யறான், பகலையில என்ன செய்யறான், இதை பத்தி அந்த பார்வை எந்த பெற்ற அல்லாஹ் நாடுல ஒரு சில பெற்றோர்களை தவிர ஏராளமானவர்களுக்கு இல்லை. பிள்ளைகளை பார்த்தோம்னு சொன்னா 8 மணிக்கு பிறகுதான் என்ன செய்யற பிள்ளைகள் வீட்டை விட்டு நல்ல திட்டப்பா ரெடி ஆகிட்டு வெளியாகுற. நம்முடைய பிள்ளைகளுடைய நிலைமை, இளைஞர்களுடைய நிலைமை, பெற்றோர்கள் அதை பத்தி கணக்கெடுக்கிறதுங்கிறது இல்லை. என்ன நிலையில போது பாருங்க. இப்படியே போன மனுஷன்னா நம்முடைய சமூகத்தை என்ன செஞ்சு போடுறோம், இந்த விஷயம் அப்படியே அழிச்சு போட்டுரும். என்னன்னு சொன்னா ஒரு வயோதிகர் நீக்காரு, மார்க்கம் இல்லை, அவர் என்ன செஞ்சிருவாரு, மைத்தா போயிருவாரு, அல்லாவும் அவரும் பார்த்துக்குவாங்க. அது போவாரு இளைஞர் சமூகம், அதுதான் இந்த சமூகத்தை என்ன செய்யும், கட்டி காக்கும். இளைஞர்கள் மார்க்கம் இல்லைன்னு சொன்னா எனக்கு கீழே வர சின்ன பிள்ளைகள்கிட்ட அந்த இளைஞர்கள் மார்க்கத்தை கொடுக்க மாட்டாங்க. அப்ப வரப்போற சமூகம் மார்க்கம் இல்லாமல் வரும். அப்ப இந்த இளைஞர்கள் வழிகட்டு விட்டார்கள் என்று சொன்னால், மார்க்கம் இல்லாமல் ஆக்கப்பட்டு விட்டார்கள் என்று சொன்னால், இந்த சமூகமே அப்படியே இணைஞ்சிடும், ஒரு வழிகட்டு போகின்ற ஒரு நிலைக்கு ஆளாக்கப்படும். எந்த அளவுக்கு விளையாட்டுல கூட பாருங்க, நாம சர்வ சாதாரணமாக விளையாட்டுல கூட எத்தனை பேர் இப்ப மார்க்கம்ங்கிறது அது இல்ல. விளையாட்டுல கிரிக்கெட் எடுத்து பாருங்க, கிரிக்கெட் விளையாடுறோம், பெட் மேட்ச் நடத்துறோம், பெட் மேட்ச் கூடாது, இது பேசப்பட்டிருக்கு, நமக்கு தெரியும், தெரிஞ்சு சர்வசாதாரணமாக விளையாடுவோம். காசு போட்டு மெச் அடிக்கிறது இது கூடாது, இது சூடு, நமக்கு தெரியும். ஆனா சர்வசாதாரணமாக நம்முடைய இளைஞர்கள் விளையாடுவாங்க, பெற்றோர்கள் விளையாடத்தான் போறான்னு ஒரு உட்பட்டு. எத்தனை பேர் ஐபிஎல் நடக்குது, ஐபிஎல் பார்த்துட்டு தொழில் ஐபிஎலுக்காக எத்தனையோ சம்பவங்கள், பெற்றோரை கொலை செஞ்ச சம்பவம் நாம அயல் நாட்டுல பார்த்தோமா இல்லையா? இந்தியாவில இந்த விமோசனத்துக்காக பெற்றோர் அழித்து கொண்ட பிள்ளை பார்த்தோம். என்னத்துக்கு? ஐபிஎல். எந்த நிலையில போது பாருங்க இளைஞர் சமுதாயம். நம்முடைய இளைஞர்கள்ட்ட 4 சஹாபாக்கள் பேர் சொல்லுங்கன்னு தெரியும், ஆனா ஐபிஎல் விளையாடுற 10 பேர் பேரை தெரியுங்கன்னு சொன்னா அல்ஹம்துலில்லாஹ் நல்லா செல்லுவாங்க. எந்த அளவு போகுது, எங்க போகுது சமூகம் பாருங்க. மார்க்க அறிவை விட்டு தூரமாகி
உலக மோகங்களை விட்டு உலக மோகங்களை நோக்கி என்ன செய்து நகர்ந்து கொண்டிருக்கு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அத்துன்யா சிஜ்னுல் முஃமின் வ ஜன்னத்துல் காஃபிர். இந்த உலகமானது முஃமின்களுக்கு சிறை கூடமாக இருக்கணும். நான் ஒரு முஃமினாக இருந்தால் ஒரு சிறையில வாழ்வா போல இந்த உலகத்தில் வாழ்ந்துகிட்டு போகணும். அல்லாஹ் ரசூலுல்லாஹ் நமக்கு காபிர்களுக்கு தான் இந்த உலகம் என்ன சுவனமதி சொர்க்கம், விரும்பின மாதிரி வாழலாம், விரும்பின மாதிரி எல்லாத்தையும் அனுபவிக்கலாம் என்று இருந்தால் அது காபியருடைய உலகமாக இருக்கும். ஆனால் ஒரு முஃமினாக இருந்தால் எங்களுக்கு அந்த ஒரு கட்டுக்கோப்பு இருக்கணும், எங்களுக்கு அந்த ஒரு வரையறை இருக்கணும். இதுக்குள்ளதான் நீ செய்யணும், இதுக்குள்ளதான் வாழணும், இப்படித்தான் வாழணும் என்ற ஒரு கட்டுக்கோப்பு இருக்கணும். கட்டுக்கோப்பு இல்லாத கட்டமைத்து விடப்பட்டவர்களாக எத்தனையோ இளைஞர்கள் எதை செய்தாலும் பிரச்சனை இல்லை. சினிமாக்களில் சுப்ஹானல்லாஹ் எத்தனையோ இளைஞர்கள் முஸ்லிம்கள் தியேட்டர்கள்ல பார்க்கமா இல்லையா? கவலையான விஷயம் இல்லையா? சினிமாவே பார்க்கப்படாது செல்றோம். நம்முடைய சமூகம் தியேட்டருக்கு போகுது இல்லையா? இப்படி கேவலமா இருக்கு. நமக்கு பாருங்க, ஒரு கேவலம் இல்லையா? இதெல்லாம் நம்ம மிம்பர்ல பேசுறதுக்கு யோசிக்க வேண்டிய விஷயம். நம்ம உள்ளூட்டு பூசல் மாதிரி ஒரு விஷயம் தான் இதெல்லாம். ஆனா பேச வேண்டி தள்ளப்படுறோம். என்ன காரணம்? பயான் இளைஞர்கள் வாரல, ஜும்மாக்களுக்கு ஏராளமான இளைஞர்கள், ஜும்மாக்கள் கூட இல்லாத இளைஞர்களை பார்க்குமா இல்லையா? ஜும்மாக்கெல்லாம் ஆக மிஞ்சி மிஞ்சி போனா இந்த ஜும்மா கட்டாயம் இல்லைன்னு நிறைய இளைஞர்கள் வரமாட்டாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படிப்பட்ட நிலையில நாம் என்ன செய்யறோம்? இங்கெல்லாம் பேச வேண்டிய ஒரு நிலை, நம்முடைய விடயங்களை நாம அப்பட்டமாக விரித்து காட்ட வேண்டிய ஒரு நிலைக்கு என்ன செய்யறோம்? ஆளாக்கப்படுகின்றோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்கள், எங்களுடைய சமுதாயமானது இப்போது சஹாபாக்களையும் ரசூல்மார்களையும் அவர்களுடைய வரலாறுகளையும் அவர்களுடைய அந்த விடயங்களை முன்னுதாரணமாக எடுக்க வேண்டிய சமுதாயமாக இருக்கக்கூடிய நாங்கள் சினிமாக்காரர்களையும் இன்னொரு அந்த புட்பால் பிளேயரையும் அவரையும் இவரையும் முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு அவரை போல விஷயம், அவர் உடுக்கிற டிஷர்ட் எனக்கு வேணும், அவர் போன்ற அந்த ட்ரௌசர் எனக்கு வேணும், அவர் செய்த மாதிரி முடிவெட்கள் ஒரு காலம் இருந்துச்சு. அந்த காலத்தில எல்லாம் நம்ம என்ன செய்வோம்? கொஞ்சம் முடி அப்படி இப்படி வெட்டிட்டு வந்துட்டோம்டா பாப்பா காண்றதுக்கு போல் தூங்கிடும். இல்லாட்டி பாப்பா கண்டாலும் அடுத்த நிமிஷம் என்ன செஞ்சிருவாரு? எழுப்பி அனுப்பிடுவாரு. போய் முடிய வெட்டிட்டு வந்தா சோறு ஒரு காலம் இருந்துச்சு. ஆனா இப்ப பிள்ளைகளை பாருங்க, சுப்ஹானல்லாஹ். இப்ப ஒரு பேஷன் கீழே வலிக்கிற ஹசன் செய்யறாங்க. ஹராம் இல்லையா? மேல முடிய வச்சு கீழே வலிக்கிற ஹராம், பகிரங்கமான ஹராம். எத்தனை பிள்ளைகள் குருவி கூடு மாதிரி தலை மேல வச்சுக்கிட்டு, பெற்றோர்கள் இல்லையா? பொறுப்புதார்கள் இல்லையா? அல்லாஹ் நாளை கேட்பான் இல்லையா? மறுமையில மஸ்தருடைய மைதானத்துல அல்லாஹ் ஒரு இளைஞனை கூப்பிட்டு வச்சு கேட்பான், உன்னுடைய இளைஞர் பருவத்தை நீ எவ்வாறு செலவழித்தாய்? நம்முடைய கால் நகராது. அந்த இடத்தை விட்டு, அந்த மஸ்தருடைய மைதானத்தை விட்டு இதுக்கு பதில் செல்லாமலுக்கு எனது கால்கள் நகராது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இப்ப இந்த இளைஞர்கள் வழிகட்டு போறாங்கன்னு என்ன காரணம் தெரியுமா? நம்முடைய இளைஞர்களுக்கு இந்த உலகத்துல நல்ல மோகம். எல்லா இளைஞர்களுக்கும் கேட்டு பாருங்க, நான் அப்படி வாழணும், இப்படி வாழணும், அந்த பைக் எடுக்கணும், இந்த பைக் எடுக்கணும், அப்படி இருக்கணும். ஆனா ஏதாவது ஒரு இளைஞனை கூப்பிட்டு நரகம் எப்படி இருக்கும், சொர்க்கம் எப்படி இருக்கும், இதெல்லாம் பத்தி கேட்டா தெரியாது. அதெல்லாம் பத்தி பயம் இல்லை. நம்முடைய இளைஞர்களுக்கு அதை பத்தி எல்லாம் என்ன செய்யப்படல, சொல்லப்படல. சொன்னாலும் கேட்கிற நிலைமையில இல்லை. நம்முடைய இளைஞர்களுக்கு ஒரு பயான் நடத்தினா அந்த இடத்துல வந்து சேர மாட்டா பிள்ளைகள். முந்தியெல்லாம் ஓலவல் முடிஞ்சா என்ன நடக்கும்? ஜமாத்து கூட்டிட்டு போவாங்க. தப்லீக் ஜமாத்துல ஜமாத்து கூட்டிட்டு போவாங்க. ஜமாத் இஸ்லாம்ல 7 நாள் ப்ரோக்ராம் செய்வாங்க. அதுபோல நம்ம தௌஹீத் ஜமாத்துல எல்லாம் ஒரு ப்ரோக்ராம் செய்வாங்க. முந்தியெல்லாம் ப்ரோக்ராம் வச்சா இளைஞர்களுக்கு எவ்வளவு வந்த ஆட்கள் காணாது என்று சொல்லி யோசிப்போம். இப்ப வைக்கக்குள்ளே ஒரு யோசனை வார இளைஞர்கள் வருவாங்களா? வச்சாலும் வாரத்துக்கு ஆள். கடைசியா போன இந்த ஓலவல் முடிய போன ஜமாத்த தப்லீக் சகோதரர்களை சந்திச்சு கேட்டு பாருங்க, எத்தனை இளைஞர்கள் வந்தார்கள். முந்தியெல்லாம் எப்படி இளைஞர்கள் வருவார்கள்? மார்க்கத்துக்கு கொடுக்கறதுக்கு முக்கியத்துவம் பாருங்க. மார்க்கத்தை பத்தி ஒரு அக்கறை இல்லை.
நரகத்தை பத்தி ஒரு பயம் இல்லை, அந்த நரகம் சுடுமே, அந்த கபர் சுடுமே, நான் இந்த நிலையில வாழ்ந்துக்கிட்டு போனாங்கிற ஒரு பயம் இல்லாம நம்முடைய சமூகம் வாழ்ந்துகிட்டு இருக்கு. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இளைஞர்களே, நீங்கள் ஒவ்வொருவரும் மரணத்தை பயந்து கொள்ளுங்கள். இந்த உலக வாழ்க்கை என்பது சொற்ப காலம். இந்த சொற்ப காலத்தில் மறுமைக்காக தயாராகக்கூடியவர்களாக நானும் நீங்களும் இருந்துவிட்டு மரணிப்போமாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஸ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய இந்த சமூகத்தில் முதுகெலும்பாக நாங்கள் பார்க்கக்கூடிய இளைஞர்கள் என்பவர்கள் தற்போது ஒரு கெட்ட ஒரு அடிப்படையில், அல்லாஹ் நாடின ஒரு சிலரை தவிர நான் கூறிய முதலாவது ஜும்மாவில் கூறிய அந்த மூன்றாவது வகையாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு கெட்ட அடிப்படையில் இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அதில் மிகப்பெரிய ஒரு பங்கு வகித்தது என்பது அவர்களை நிர்வகிக்கக்கூடிய பெற்றோர்கள். பெற்றோர்கள் இப்போது என்ற பிள்ளை என்ன இல்லை, ஒழுக்கமாக இல்லை, எந்த பிள்ளை எனக்கு மரியாதை தாரான் இல்லை, எந்த பிள்ளை சொல்ற சொல் கேட்கான் இல்லை என்று சொல்லி நாம செல்லுறவாக இருந்தால் நாம மிஸ்டேக். பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம அடிப்படையில வந்த மிஸ்டேக்கால தான் நம்முடைய பிள்ளைகள் என்ன செய்து ஒழுக்கம் இல்லாம நமக்கு மரியாதை தராம ஜங்ஷன்ல நின்றுட்டு பாப்பாவை கண்டா அங்கல விரும்பிட்டு போனதுக்கு மிக முக்கிய காரணம் நம்முடைய பெற்றோர்கள். நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம அடிப்படையில என்ன செய்யணும், மார்க்கத்தை கொடுக்கணும். ஆனா நம்முடைய பெற்றோர்கள் என்ன செய்யறாங்க, ஒரு பிள்ளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், குல்லு மௌலதின் யூலது அலல் ஃபித்ரா. ஒரு பிள்ளை பிறக்கும் போது இஸ்லாத்திலேயே பிறக்கின்றது. அந்த பிள்ளை ஒரு நல்லவராவதும் கெட்டவராவதும் கபர் வணங்கியாவதும் யூதராவதும் அந்த பெற்றோர வளர்ப்புல இருக்கு என்று கூறினார்கள். ஏராளமான பிள்ளைகள் நம்ம பார்க்க பாப்பாக்கு துவா செய்யக்கூடிய ஏராளமான பிள்ளைகள் இருக்கு. பாப்பா பள்ளிக்கு வரத்துக்கு மேல் பிள்ளை பள்ளிக்கு வர பிள்ளைகள் இருக்கு. ஆனால் ஏராளமான பெற்றோர்கள் என்ன செய்யல, இத மற்ற கண்டவர்கள் செய்யவில்லை என்று சொல்லி சொன்னால் நாம் என்ன செய்யணும், சின்ன பிள்ளையில இருந்து அந்த பிள்ளைக்கு என்ன செய்யணும், மார்க்கத்தை கொடுத்து வளர்க்கணும். ஆனா நாம் என்ன செய்யணும், நம்முடைய பெற்றோர்களுக்கிட்ட என்ன ஆசை தெரியுமா, எந்த பிள்ளை முதலாம் ஆண்டு நல்ல டான்ஸ் அடிக்கணும், நர்சரியில நல்ல பங்கன் செய்யணும், அதெல்லாம் எடுத்து என்ன செய்யணும், வீடியோ எடுக்கணும், நல்லா பாட்டு படிக்குதா, சினிமா பாட்டு, நல்ல சிங்கள பாட்டு படிக்குதா, நல்ல இங்கிலீஷ் பாட்டு படிக்குதா, அதை எடுத்து என்ன செய்யறேன், நாம பேஸ்புக்ல போடுறேன், வாட்ஸ்அப்ல போடுறேன், இதெல்லாம் செஞ்சு போட்டு நல்ல உடுப்புகள் என்ன செய்யறேன், கொஞ்சம் பெருப்பிதான் அந்த பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளைன்னு சொல்லி நாம என்ன செய்யல, இப்பானே பிள்ளைக்கு 5ஆம் வகுப்பு டிஷர்ட்டை போடத்து, இப்பானே ஒரு 6ஆம் வகுப்பு உங்களுக்கு கலிசனை போடத்து, பொம்பளை பிள்ளை வெக்கத்தை ஊட்டி வளர்க்கிறல்ல. பிறகு பிள்ளை வந்து எனக்கு டிஷர்ட் வாங்கிட்டாங்க, பெரிய பிள்ளையானுக்கு பிறகு டிஷர்ட் நான் போடுவேன், அபாரி போட மாட்டேன்னு சொன்னா வந்து கம்ப்ளைண்ட் பண்றேன். பாருங்களேன், எங்களோட பிள்ளை அபாய் வேணாண்டு செல்லுது. திருந்திருந்தா நாம திருந்திருந்தா அந்த பிள்ளை என்ன செஞ்சிருக்கும், அபாயிலே வளர்க்கப்பட்டிருக்கும். அது அல்லாம பிள்ளைகளை நம்ம செஞ்சு கொண்டு வந்து பின்னால என்ன செய்யற பிள்ளைகள்ல அந்த அந்த புத்தகத்தை போடுறோம். இது பெற்றோர்கள் செய்யக்கூடிய ஒரு அமானித மோசடி. அல்லாஹ் எங்களுக்கு பிள்ளைகளை வழங்கி இருக்கிறான் என்று சொன்னால் அது எங்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு அமானிதம். அந்த அமானிதத்தை பேணி பாதுகாத்து அல்லாஹ்விடம் நாளைக்கு மறுமையில வகை செல்லக்கூடிய ஆட்களாக இருக்கும். அது மட்டுமா, நம்முடைய பெற்றோர்கள் பிள்ளைகளை வளர்க்கிற பொறுப்பு மொத்தமாக பெண்கள்கிட்ட விட்டுருது. பெண்கள் தான் பிள்ளைகளை வளர்க்கிற, நமக்கு என்ன உழைச்சி கொடுக்கிற காசை கொடுக்கிற. எத்தனையோ பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்க்காத பெற்றோர்கள் எத்தனை பேர். காலைதான் பார காலையில ஸ்கூலுக்கு மேல் போற பிள்ளைகளுக்கு நேரம் ஒதுக்குறது, பிள்ளைகளை பத்தி அக்கறை இல்லை. ஆனா அல்ஹம்துலில்லாஹ் 5 மணியான ஷார்ப்பா நீங்கிடுவாங்க, ரெடியாகிட்டு வேலையே இருக்காது, கடை தெருவுக்கு போயாச்சு. ஒரு வேலையும் இருக்காது அந்த கடையில, 5 மணி கடைக்கு போகணும். அது போல பின்னரமான கடைக்கு ரவுண்ட் போய்தான் பெறணும், வேற எந்த வேலையும் இல்லை. ஆனா போற. ஆனா அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய ஏராளமான பெற்றோர்கள் என்ன செய்யறல, ஒரு பயான் நடக்குதா பிள்ளை வரல,
பாப்பா வாரல்ல. நாம எத்தனை பயான்கள் நடத்துறோம், எத்தனை பயான்கள் கேட்கும், எத்தனை ஜும்மாக்கள் கேட்கும். இந்த ஜும்மாக்கள் எல்லாம் நாம மிருகங்களுக்கு செய்யணும் சகோதரர்கள், நம்மளுக்கு தானே செய்வடையுது. மிருகங்களுக்கு அல்லது வேறு ஏதாவது விசுதம்பிகளுக்கு, ஆறாவது வேற்றுக்கிரகவாசிகளுக்கு செய்யணுமா? இல்லையே. நம்ம எல்லாருக்கும் என்னத்துக்கு செய்வடையுது? இந்த ஜும்மாக்கள், இந்த பயான்கள் எல்லாமே நமக்காக செய்யப்படுகிறது. அல்லாஹ் குர்ஆன்ல குறிப்பிடுகின்றான், நீங்க என்ன செய்யுங்க, ஞாபகம் ஊட்டுங்கள், ஞாபகம் ஊட்டுங்கள். ஞாபகம் ஊட்டினால் அவர் ஒரு முஸ்லிமாக இருந்தால் அவருக்கு அது புரியோஜனம் அளிக்கும். எத்தனை ஜும்மாக்களை கேட்கும், எத்தனை விஷயங்களை கேட்கும். பள்ளி வாயிலுக்கு வாங்க, பள்ளி வாயிலோட தொடர்பு போடுங்க. நம்முடைய ஏராளமானவர்களுக்கு என்ன செய்யறதில்ல, சில பள்ளி நிர்வாகம் பிடிச்சிக்கிறல்ல. எனக்கு பள்ளி நிர்வாகம் பிடிக்கிறல்ல, அதால நான் பள்ளிக்கு போறது. அந்த மௌலிகம் எனக்கு பிடிக்கிறல்ல, நான் அதால பள்ளிக்கு போறது. இன்னமோடு செல்லுவாங்க, தண்ணி சரியில்லைன்னு சொன்னா கழுகாம போற மாதிரி செல்லுவாங்க. அப்படி செய்யணுமா? நாம தண்ணி சரியில்லைன்னா அடுத்த தண்ணியில கழுவோம். இந்த பள்ளி சரியில்லையா, காலுக்கு கால் பள்ளி இருக்கு. தொழுகையை நடைமுறைப்படுத்தணும். எப்ப தொழுகையை நடைமுறைப்படுத்தப்படும்? ஆனா ஏராளமான இளைஞர்களுக்கு தொழுகை இல்லை. ஆனா என்ன செய்யணும்? நான் பலஸ்தீனுக்கு போகணும், காசாக்கு போகணும், அவர்களுக்காக நான் நிற்கணும். ரத்தம் கொதிக்குது, ஒன்றும் செய்ய தேவையில்லை. குர்ஆன நல்ல முறையில ஓதி பாடமாக்கி ஒரு மக்கள் தொழுகை. இளைஞர்கள், ஏராளமான இளைஞர்கள் கியாமத்துல மௌனமாக உண்டா? தொழுவிக்கிறதுக்கு இளைஞர்கள் இல்லை. ஒழுங்கா ஓதி தொழுவிக்கிறதுக்கு ஒரு இளைஞர் இல்லை. எப்படிப்பட்ட நிலைமை பாருங்க. இதுக்குள்ள நாம பலஸ்தீனுக்கு போவோம். சுப்ஹானல்லாஹ். இந்த நிலையில இன்னைக்கு சமூகம், பிள்ளைகளை என்ன செய்யுங்க, தொழிலோட தொடர்பு படுத்துங்க. பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் பிள்ளை வாரத்துக்கு முன்னால் நான் என்ன செய்யணும், பள்ளிக்கு வரணுங்கிறத என்ன செய்யுங்க, நடைமுறைப்படுத்துங்க. இப்ப மாறப்படும் சகோதரர்களே, திடீரென்று மரணங்கள் சர்வ சாதாரணமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. கொஞ்ச நேரம் இந்த வெயிலுக்குள்ள நம்மளால என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாது. வெயில கொஞ்ச நேரம் நின்று சொன்னா நம்ம என்ன செய்யறோம், 7 ஆண்டு செல்றோம், 10 தங்கம் 11 தங்கம். ஆனால் அந்த மறுமைக்காக என்ன செய்திருக்கின்றோம், அந்த கபருக்காக என்ன செய்திருக்கின்றோம்? எப்போது மரணம் வரும் என்று யாராவது செல்ல முடியுமா சகோதரர்களே? யாராலும் செல்ல முடியாது. மரணம் என்பது திடீரென்று வருகின்றது. பார்க்கின்றோம், இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் மரணிக்கின்றார்கள். சர்வ சாதாரணமாக எத்தனை மரணங்களை கடந்து வந்திருக்கின்றோம். மாற்றங்கள் வந்தபாடில்லை. எத்தனை பயான்களை கேட்டிருக்கின்றோம். அத்தனை பயான்களுக்கு திருந்தினாலே பள்ளி வாயில்கள் நிறைந்து காணப்படும். பள்ளி வாயில்களோட தொடர்புடைய எத்தனை பேரை பார்க்கின்றோம் இல்லையா? சர்வ சாதாரணமாக கடந்து வருகின்றோம். எல்லாத்தையும் கடந்து போய் கபருக்கு எதிரும் இல்லாம மறுமையில கை செல்லப்படப்படுமா? கை செய்யப்பட்ட நிலைமை வந்த என்ன நிலைமையில நாம இருப்போம்? ஆனால் மார்க்கத்துக்கு முரணான விடயங்களை சர்வ சாதாரணமாக செய்து கொண்டு இருக்கின்றோம். இஸ்லாத்துக்காக என்ன செய்திருக்கின்றோம்? இளைஞர்களே, பெற்றோர்களே, நாம் பிள்ளைகளை இந்த சமூகத்துக்கு எவ்வாறு கொடுத்திருக்கின்றோம்? கிரவுண்ட்ல இருக்கிற பிள்ளைகள் கூட மார்க்க விடயங்களுக்கு இல்லை. கிரவுண்ட்ல போய் பார்த்தோம்னு சொன்னா ஒரு டீம் 11 பேர் இருந்துச்சுன்னா 5 டீம் அவர்த்த என்ன செய்யுது, 50-60 குடியெல்லாம் இருக்காங்க. ஆனா மையத்தோடு ஒரு கபூர் ஓட்டுங்கடான்னு சொன்னா அந்த 4 பேர் தான் கபூர் ஓட்டுவாங்க. ஒரு பயான் நடக்குதுன்னு சொன்னா அவர்த்த இளைஞர்கள் இல்ல, 2 இளைஞர்கள் தான். அந்த 2 பேர் தான் அல்லாஹ் நாடினவர்கள். இந்த சமூகம் நிலைமைக்கு போய் கொண்டிருக்கின்றது. இவ்வாறு போனா நாளைக்கு என்ன செய்யும்? இந்த சமூகத்துல மார்க்கத்தை கொடுக்கிறதுக்கு சொல்லி யாரும் இருக்க மாட்டாங்க. அல்லாஹ் என்ன செய்வார்? ஒரு சிலரை மட்டும் அப்படியே வச்சுட்டு இருப்பார். மற்ற எல்லாரும் மார்க்கம் இல்லாத ஒரு நிலைக்கு அப்படியே வைத்திரும். நம்முடைய சமூகம் முன்னுதாரணமாக இருக்க வேண்டிய சமூகம். ஏராளமானவர்கள் முந்தியெல்லாம் செல்லுவாங்க, முஸ்லீம்கள் அப்படி இப்படி மாஷா அல்லாஹ் அவர்களை விட்டா அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், வாக்கு மாற மாட்டார்கள், அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், நல்ல முறையில் ஆடை அணிவார்கள். எங்களுடைய பெண்கள் வந்தால் பாதுகாப்பாக செல்வார்கள். இப்போதும் எங்களுடைய இளைஞர்கள் போனா அடுத்த பாதுகாப்பு இல்லை. ஸ்கூல் கலையிற டைம்ல போனீங்கன்னு தெரியும் நம்முடைய இளைஞர்கள் பெண்களுக்கு கொடுக்கிற பாதுகாப்பு. பெற்றோர்கள் இல்லையா, தாய்மார்கள் இல்லையா, அவர்களுக்கு வாகனங்களை கொடுக்கக்கூடியவர்கள் பொறுப்புதாரிகள் இல்லையா? கவலையான விடயம் சகோதரர்களே. இதெல்லாம் பேசுவோம் சொல்லி நாம நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டோம். நாம பேச வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுட்டோம். வேற வழி இல்லை, பேசித்தான் ஆகணும். பேசி கூட ஜும்மா முடிய எத்தனையோ பேர் கொஞ்சம் பேசினார் இல்லையா, கொஞ்சம்
அப்படி பேசிருக்கப்பா இல்லையா? இப்படி சொல்லிட்டு போவோம். வேற வாழ்க்கையில ஒரு மாற்றம் கொண்டாடணும்னு சொல்லி நாம நினைக்கிறது இல்லை. அன்பு அந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இடத்துல பேசுற நானும் சரி நீங்களும் சரி மரணத்தை சந்திக்க இருக்கின்றோம். கபருக்காக ஏதாவது தேடிக்கிட்டு போய்க்கிறணும். அல்லாஹ் மறுமையில நம்மளை பிடிச்சி கேட்க போற கேள்விகளுக்கு, யா அல்லாஹ் நான் உனக்காக இதை செய்தேன், யா அல்லாஹ் நான் உனக்காக இத்தனை நேரம் சொல்றேன், யா அல்லாஹ் உனக்காகத்தான் யா அல்லாஹ் நான் இதெல்லாம் செய்தேன் என்று செல்லக்கூடிய ஒரு நிலையில் நானும் நீங்களும் மரணித்தால்தான் அல்லாஹ் எங்களுக்கு என்ன செய்வான்? நல்ல நிலையில எங்களை எழுப்பாட்டுவான். எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் அந்த நிலைக்கு ஆளாக வேண்டும். அது போன்றுதான் சகோதரர்களே, நாங்கள் ஏராளமான பயான்களை கேட்டிருக்கோம், ஜும்மாவுக்கு நேர காலத்தோடு வரணும். ஆனா நாம ஏன் சகோதரர்களை நேர காலத்தோடு வாரமில்லை? நாம ஏராளமான இடங்கள்ல கேட்டுட்டோம். எல்லாருக்கும் தெரியும், நன்மை தெரியும். ஒட்டகம் அறுத்த நன்மை, மாடு அறுத்த நன்மை, ஆடு அறுத்த நன்மை, கோழி அறுத்த நன்மை, முட்டை அறுத்த நன்மை எல்லாம் தெரியும். ஏன் இன்னும் நம்ம அதை பத்தி யோசிக்கல? என்ன செஞ்சுக்கிட்டு யோசிச்சு பாருங்க. இப்ப ஜும்மாவுக்கு லேட் அகிமானவர்கள், லேட் அகிமானம் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்த யோசிச்சு பாருங்க. இப்ப 12 மணிக்கு ஆக குறைஞ்ச என்ன செய்யணும்? ஜும்மாவுக்குள்ள எந்த ஆயிட்டம் சொன்னா ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்துட்டோம். இமாம் அந்த மலாய்க்காமார்கள் அவங்களோட வேட்டை சுருட்டி வச்சிருவாங்க மிம்பர்ல, இமாம் ஏறினத்தோட அதுக்கு முதலாவது வந்துட்டோம்னு சொல்லி நமக்கு ஒரு என்ன செய்யும்? ஒரு மனசுல ஆறுதல் இருக்கும். ஆனா ஏராளமானவர்கள் என்ன செய்யறோம்? 1 ஹவருக்கு பிறகு வாரம் இது செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இந்த மாதிரி சொன்னா இவ்வளவு காலம் நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்துக்கிட்டு 15 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் இதுல கூட மாற்றம் வரலண்டா எப்படி சகோதரர்களே? நம்ம வாழ்க்கையில மாற்றம் பெறணும். மாற்றம் இல்லாத ஒரு சமூகமாக ஏனோ தான் தோண்டித்தனமாக வாழ்ந்துக்கிட்டு எப்படியாவது வாழுவோம், எப்படியாவது மரணம் வருது என்று நினைச்சுக்கிட்டு மரணிச்சால் அல்லாஹ் என்ன செய்வான்? மறுமையில பிடிப்பான். அல்லாஹ் மறுமையில பிடிச்சா அந்த பிடி கடுமையாக இருக்கும். நீங்க நினைக்கிறது போல, நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்க இந்த உலகத்துல இருக்கிற நெருப்பு சுடுற மாதிரி அல்லாஹ் சுட்டுப்பட்டு விட்டுருவான்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. இல்ல, இந்த உலகத்தில் இருப்பது போன்று 70 மடங்கு பாரதூரமான நெருப்பு கெட்டடியார்களுக்காக காத்திருக்கு. அந்த கெட்டடியானாக நான் இருந்தால் அந்த நரகம் என்னை சுட்டரிக்கும். அந்த நரகம் சுட்டரிச்சோன்னு லேசாக நீங்க நினைச்சிட்டீங்க. அது பெரிய ஒரு விஷயம். நான் பேச போன மனுஷன்னா அந்த நரக நெருப்பு மட்டுமே போதும் சகோதரர்கள். வேற எந்த தண்டனையும் நமக்கு வேணாமே என்றிருக்கும். ஆக குறைஞ்ச வேதனை தெரியுமா? நரகத்துல எல்லாருக்கும் தெரியும். செருப்பு போடுவாங்களா, மூளை ஒழுகுமா? சும்மா லேசா பேசி கொண்டு விட்டுருவோம். செருப்பொண்டு நெருப்பால போடுவாங்களா, மூளை ஒழுகுமா? கற்பனை செய்து பார்க்கலாமா? எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகம் என்பது எங்களுக்கு மறுமைக்கான ஒரு கட்டுச்சாலம் தயார் செய்வதற்கான ஒரு இடமாக இருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் என்ன செய்யணும்? திருந்த வேண்டும், இஸ்லாத்தை நோக்கி நகர வேண்டும், பள்ளிவாயலுடான தொடர்பை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும். அவ்வாறுபட்ட ஒரு நிலை என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.